ஆடு மாடு விற்கிறதுக்கு நாங்கள் 1 லட்சம் 2 லட்சம் வித்துட்டு ஆடு மாடு ஏழைப்பாழிங்க நாங்கள் விவசாயிங்க வந்து விற்று எடுத்துன்னு போகிறோம். இந்த காசை தான் பிடிக்கிறாங்க. எந்த அரசியல்வாதி பணம் 25 கோடி ஆச்சு 30 கோடி ஆச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஏன் அவங்க கூகுள் பேலாம் யூஸ் பண்ணலாம்ல, ஏன் வந்து கையில் அவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் அது வந்து அப்படி வேலை செய்யாது. ஏன்னா வந்து நம்ம இப்போ ஏதாவது விவசாய பொருள் வந்து விற்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து அந்த புரோக்கர் அவங்களாம் வாங்குறானுங்கல்ல, அவனுங்க வந்து காசு இல்லாமல் வாங்கவே மாட்டானுங்க. அதாவது நம்ம கையில் காசில் தான் கொடுப்பானுங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம கையில் வந்து இதாக முழு அமௌண்ட்டெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. எப்பயுமே காசாக தான் கொடுப்பாங்க. இப்போ எப்படி அவங்க வந்து இன்கம் டேக்ஸ்ன்னு தப்பிக்கிறதுக்காக நம்ம கையில் கேஷாக கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க. நீங்கள் கேட்கலாம் அந்த பொருளை விற்க வேணாம்ல அப்படின்ட்டு. அந்த பொருள் வந்து விற்கலைன்னா வீணாக போயிடும். அவன் விவசாயம் என்ன பண்ணுவான், கொடுத்துட்டு இப்படி தான் வாங்கிட்டு வருவான். முதல்ல வந்து என்ன கொண்டு வரணும்னா, கரெக்டான பில்லிங் கொண்டு வரணும். எங்கே எந்த விஷயத்த விற்றாலும் அதுக்கான கரெக்டான பில்லிங். அது வந்து அந்த ஆட்டுப்பட்டி அதெல்லாம் முதல்ல ஒர்க்கும் ஆகாது. என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேக்ரவுண்டுக்காகவாவது பார்த்துட்டு விடணும். என்ன பேக்ரவுண்டு, விவசாயம், சரி அவ்வளோ வச்சிருக்கலாம் அந்த மாதிரி. ஒரு டைமுக்கு மேலே அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாபமே எப்பயாவது வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். அதையும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது?